ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மகாவுக்கு தாத்தாவுக்கு தேவையான மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு மாத்திரை மிஸ் ஆகுது. அதுக்கு காரணம் மாத்திரை தீர்ந்து போச்சு. சரி, சூர்யா கிட்ட சொல்லி வாங்கிக்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு மகா ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மகாவோட ஃபோன் நம்பரையே பிளாக் பண்ணிட்டாப்ல நம்ம சூர்யா. இது பார்த்த உடனே நம்ம மகாவால் தாங்கிக்கவே முடியல. நம்ம நம்பரையே பிளாக் பண்ணிட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதை ஆனால் வெளிக்காட்டிக்கல. தாத்தாவோட ஃபோனை வாங்கி அதிலேருந்து மெசேஜ் பண்ணி விட்டுட்டாங்க, மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கண் கலங்கிக்கிட்டே மகா வெளியில் போயிடுறாங்க. நம்ம விஜய் வந்து பார்த்துட்றாப்புல. பார்த்துட்டு ஏங்க நீ நான் கூப்பிட நீங்கள் மட்டும் பார்க்காம போகிறீங்க அப்படின்னு உடனே நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை, யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மகா போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கௌதம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டை பிடிச்சி ஐஸ்வர்யா எப்படியாப்பட்டவ, அவள் யார் கூடயாச்சும் இருந்த ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஃபோட்டோவையும் வாங்கிக்கிறாப்புல. ஸோ அதை வச்சு எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறதான் அங்கே திட்டம் போய்கிட்டு இருக்கு, கௌதமோட திட்டம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவியும் எப்படியாச்சும் நம்ம தாத்தாவை பார்த்து பேசி எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை வெளியே அனுப்ப வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது முடியுமா? முடியவே முடியாது. ஸோ இங்கே கோயிலில் வந்து மகா புலம்பிக்கிட்டு இருக்காங்க சாமி முன்னாடி. ஸோ இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.